மோசமானது இல்ல, எதுல பிடிவாதமா இருக்கிறோம் அதுதான் மேட்ரு. அது ஒரு நல்ல குணம். வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, பிடிவாதம் ரொம்ப அவசியம். ஒரு பிள்ளைக்கு ஜோம் பண்ண கொடுத்துருக்காங்க, என்ன ரொம்ப பிடிவாத காரி இவருக்கா ஜோம் பண்ணுங்க. நான் சொன்ன பிடிவாதம் நல்லது தானே, அவன் எனக்கு ஜோம் பண்ணு நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம பிள்ளைக்கு தான் ஜோம் பண்ணலான்னு பார்த்தோம், கடைசியில் இவருக்கே ஜோம் பண்ணும் போல. நான் சொன்னேன் பிடிவாதம் ஒன்றும் மோசமானது இல்லை, எதுல பிடிவாதமா இருக்கிறோம் அதுதான் மேட்ரு. அது ஒரு நல்ல குணம். பிடிவாதன்றது என்னது, தப்பு கிடையாது, நல்ல நல்ல குணம். அந்த குணத்தை எதுல வைக்கிறீங்க? தோத்த அம்புட்டு எக்ஸாம்லையும் ஜெயிக்க போறேன். ஆமா, இந்த ஊர்ல என்ன கடன்காரனா தான் பார்த்திருக்கீங்க, இதே ஊர்ல. ஆமா ஆமா, இந்த ஊர்ல குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்து மோசமான ஆளை தான் பார்த்திருப்பீங்க. இதே ஊர்ல கர்த்தருக்கு மகிமையா நான் வாழ போறேன். ஆமா, நான் உம்மை விடுகிறது இல்லை, அம்புடுதான். ஆமா, கர்த்தர் கூப்பிடலாம், நீங்க போலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் ஐ வில் நாட் லீவ் யூ. எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் நாட் லீவ் யூ. சும்மா எப்படி ஒருத்தன் மேல வந்தான், சும்மா மேல வரல. பிடிவாதக்காரர்கள் தான் சாதனைக்காரர்களா இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட பிடிவாதம் இருக்கு, தப்பான விஷயத்துல இருக்கு. அவர் பிடிவாதக்காரி பிரதர், முடிவு பண்ணிட்டா அப்புறம் பேசவே மாட்டா, ரொம்ப சூப்பர். அப்ப பிடிவாதம்ன்ற தன்மை இருக்கு, ஆனா அது எங்க இருக்கு, தப்பான விஷயத்துல இருக்கு. ஆமென். காலையில எழும்புவேன், பிடிவாதமா இருங்க. பைபிளை படிப்பேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அதை மட்டும் நல்ல விஷயத்துக்கு பண்ணி பாருங்க. பால் சொல்றாரு வைராக்கியம் நல்லது. வைராக்கியம் என்ன வைராக்கியம் அவளுக்கு, வைராக்கியம் நல்லது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம், மேன்மை பாராட்டுவது நல்லது.